राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। ராதே ராதே. சோ நேத்திக்கு மஞ்சுளாஜி சொன்ன மாதிரி நேத்திக்கு நம்ம 5 நாயன்மார்களுடைய சரித்திரம் பார்த்தோம். நாயன்மார்கள் அப்படின்னு சொன்னோமானாக்கா சிவபெருமானுடைய பக்தர்களா இருந்து தமிழகத்துல இருந்துண்டு அதுல நிறைய அந்த சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கீர்த்தன பத்தி படி நிறைய பாடல்கள் பாடி எப்படி பகவானை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எளிமையான வழியை நமக்கு காமிச்சு கொடுத்தவர்கள். எப்படி ஆழ்வார்கள் பகவானை பாடியே அடைஞ்சார்களோ அதே மாதிரி நாயன்மார்கள் பாடியே அடைஞ்சவர்கள், பகவானை அடைந்தவர்கள் இந்த நாயன்மார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த பக்த சரித்திரங்கள்லாம் கேட்கறதுக்கு என்ன எதுக்காக கேட்கணும் அப்படின்னா, மனிதர்களா பிறந்து ஒரு சாதாரணமா ஒரு கிரகஸ்த தர்மத்துல இருந்துட்டு நம்மள மாதிரி ஒரு சாதாரணமா ஹவுஸ் ஹோல்டரா இருந்துட்டு அப்படியும் பகவானுடைய நாமங்களையும் பகவானுடைய குணங்களையும் பாடியே வாயால பாடி காதால கேட்டே பகவானை அடைய முடியும் அப்படின்ற எளிமையான ஒரு வழியை நமக்கு காமிச்சு கொடுத்தவர்கள் இந்த பக்தர்கள். அதனாலதான் இந்த பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்கும் போது நமக்கும் ஒரு உற்சாகம் ஏற்படும். ஆஹா, நம்மளாலையும் இப்படி ஒரு பக்தி பண்ண முடியும், நமக்கும் இப்படி ஒரு பக்தி வாய்க்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தோணும் அப்பதான். அதனாலதான் இந்த பக்த சரித்திரங்களை விடாம கேட்கறது. சோ நேத்திக்கு நம்ம இந்த 5 நாயன்மார்களுடைய சரித்திரம் பார்த்தோம். இன்னைக்கும் ஒரு 5 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். அதே மாதிரி மஞ்சுளாஜி சொன்ன மாதிரி கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 குழந்தைகள் இத ஒரு சம்மரி மாதிரி அண்டர் 1 minute ஒரு சம்மரி மாதிரி இந்த இன்னைக்கு கேட்கக்கூடிய கதைகளுக்கு ஒரு சம்மரி கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகவும் இருக்கும். சோ வித்வுட் ஃபர்தர் ado we will continue. ஓகே, ஒரே ஒரு செகண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தெரியறது இல்லையா மஞ்சுளாஜி? ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பகுதி 2 இந்த நாயன்மார்களுடைய சரித்திரம் பார்க்க போறோம். நேத்திக்கு சொன்ன மாதிரியே ஒரு நோட் புக் இருந்ததுன்னா கையில வச்சுட்டா அது இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஜாட் நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டாலே போறோம். இந்த கதைகளை நம்ம அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். வேற யாருக்காவது கேட்கறச்சே சொல்லலாம், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய போட்டிகளுக்கு நம்ம கலந்துக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம எடுத்துட்டு போய் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு 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 அன்பான வேண்டுகோள். அதனால ஒரு நோட் புக் கையில வச்சுக்கோங்க குழந்தைகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு குங்குலிய கலைய நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயன்மாருடைய ஒரு சரித்திரம் பார்க்க போறோம். அவர் திருக்கடையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவதாரம் பண்ணினவர். அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலைய நாயனார் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அவர் நித்தியமே சிவபூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவபக்தர், பரம சிவபக்தர் அவர். குங்குலியம் அப்படின்னாக்கா இப்ப சாம்பிராணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருள், ஒரு வாசனை பொருள் தான் அந்த குங்குலியம் அப்படிங்கிறது. நித்தியமே அந்த குங்குலியம் அப்படிங்கிற அந்த அந்த வாசனை பொடி வச்சு அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்றது அப்படிங்கறத நித்தியம் ஒரு கைங்கரியமா பண்ணிட்டு இருக்கார் இந்த கலைய நாயனார். அப்போ பகவான் பார்த்தார், நேத்திக்கே பார்த்தா மாதிரி பகவான் சில சோதனைகளை பக்தர்களுக்கு கொடுப்பார். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களுக்கு நம்மளுடைய கர்மாதான் காரணம் அப்படிங்கறத நன்னா மனசுல வாங்கிக்கணும். நம்ம பண்ணிருக்கக்கூடிய கர்மாதான் இட்ஸ் பவுன்சிங் பேக் டு அஸ். இப்போ இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்களுக்கெல்லாம் மகாத்மாக்களுக்கெல்லாம் வரக்கூடிய கஷ்டங்கள்னு இருக்கு இல்லையா, அதுதான் பகவான் அவர்களை சூஸ் பண்ணி அந்த கஷ்டங்கள் வந்தாலும் தர்மத்தை இவர்கள் எப்படி கடைபிடிக்கிறார்கள், எப்படி பக்தியோட இருக்கார்கள் அப்படிங்கறது அவர்களுடைய பெருமையை காமிக்கிறதுக்காக பகவான் சில பேரை சூஸ் பண்றார். ஓகேவா? அப்படி வரக்கூடியவர்கள் தான் இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், மகாத்மாக்கள், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகாத்மாக்கள்லாம்.
சோ நம்மள அந்த தட்டுல நம்ம வைக்க முடியாது. நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்மளுடைய கர்மாவால வருது. இங்க கலைய நாயனாருடைய சரித்திரத்தை எடுத்துட்டோம்னா, பகவான் அவருடைய பெருமை என்ன, அவருடைய சிவபக்தியுடைய ஏற்றம் என்ன அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவருக்கு ஒரு வறுமை ஏற்படக்கூடிய ஒரு ஏழ்மையான ஒரு நிலைக்கு அவரை மாற்றினார். மாற்றினோம்னா ஆனாலும் அந்த தினமும் அந்த குங்குலியத்தை வாங்கி எடுத்துட்டு போய் அந்த சிவபெருமானுடைய ஒரு கோவில்ல எல்லா சந்நிதிக்கும் போய் அந்த பூஜையை பண்றது, குங்குலியத்தை வச்சுட்டு பூஜை பண்றது அப்படிங்கறத தவறாம செஞ்சுட்டு வந்தார். சோ இதுல இருந்து நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு காரியம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்ப வந்து ஒரு கைங்கரியம் காத்தால எழுந்த உடனே ஒரு 11 வாட்டி பகவன் நாமா சொல்றது, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 11 வாட்டி பகவன் நாமா சொல்றது அப்படிங்கறத நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதை டிட்டர்மைண்டா பண்ணணும், கன்சிஸ்டன்டா பண்ணணும். எப்பயுமே எந்த கஷ்டம் வந்தாலும் அதை மட்டும் விட்டுடக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்ம இங்க இந்த குங்குலிய கலைய நாயனார்ல இருந்து அடியேன் தெரிஞ்சுட்டு அடியேன் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் எது பண்ணினாலும் ஒரு திட புத்தியோடையும் ஒரு டிட்டர்மினேஷனோடையும் போக்கஸோடையும் நம்ம பண்ணணும். அததான் இங்க குங்குலிய கலைய நாயனார் பண்ணார். அவர் ஏழ்மை நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த குங்குலியத்தை தினமும் வாங்கிட்டு போய் பூஜை பண்ணுவார். அப்போ ஒரு நாளைக்கு இருக்கும்போது என்ன ஆகுது, அவருடைய மனைவி சொன்னா கிரகத்துல உணவு பொருள்கள் எதுவுமே இல்ல, குரோசரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, மளிகை சாமா அரிசி பருப்பெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருமங்கல்யத்தை கழட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு மஞ்சள் கையில எடுத்து தன்னுடைய கழுத்துல கட்டிட்டு திருமங்கல்ய செயின் இருக்கு இல்லையா, அந்த தங்க செயினை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வரும்போது ஏதாவது குரோசரிஸ் வாங்கிட்டு வாங்கோ, மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறா. அப்போ அவரும் அதை எடுத்துட்டு சரி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போற வழியில பார்த்தா ஒரு வியாபாரி குங்குலிய மூட்டைகளை வியாபாரம் பண்ணிட்டு வித்துண்டு வர அதை பார்த்த உடனே நம்மளுடைய கலைய நாயனாருக்கு குங்குலியம் வாங்கணும்னு தோணி போயிடுது. சோ அவர் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த செயின், ஒய்ஃபோட செயின் இருக்கு இல்லையா, அதை அந்த வியாபாரி கிட்ட கொடுத்துட்டோம் பெரிய மூட்டையா அந்த குங்குலியத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் வருத்தம். வீட்டுல ஒண்ணுமே இல்ல, அரிசி பருப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதை வாங்குறதுக்காக கொடுக்கறச்சே இப்படி குங்குலியம் வாங்கிட்டு வந்துட்டாரே அப்படின்னு அவளுக்கு மனசுல ஒரு கொஞ்சம் தாக்கம் இருந்தது. அப்போ கலையநாயனார் சொல்ற, நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய கைங்கரியத்தை நம்ம விடக்கூடாதுமா, அதனாலதான் இந்த குங்குலியத்தை நான் வாங்கிட்டு வந்தேன், கோவிலுக்கு போய் நான் பூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குலியத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு வந்துட்டும் தூப பூஜை என்னைக்கும் டெய்லி பண்ற மாதிரி அவர் அன்னைக்கும் தூப பூஜையை பண்ணிட்டும். ஆனா அவருடைய மனசுலயும் ஒரு வருத்தம், ஆஹா மனைவி அவருடைய செயினை கொடுத்து உணவு பொருள் வாங்கிடுவான்னு சொல்லும் போது கூட நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம அத உணவுப் பொருட்கள் வாங்காம நம்ம இந்த குங்குலியத்தை வாங்கிட்டோமே அப்படின்னு அவருடைய மனசுலயும் ஒரு வருத்தம். என்ன பண்ற, அந்த கோவிலுடைய வாசல்ல அந்த மண்டபத்துல உட்கார்ந்துட்டும் இந்த மாதிரி மனைவி சொன்னதை நம்மளால நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு நடுவுல என்ன ஆயிருக்கு, அவர் அந்த குங்குலியத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு வந்தார் இல்லையா, கோவிலுக்கு வரத்தேவே இவர் கோவிலுக்கு வந்துட்டார். ஆனா அந்த அம்மா திரும்பி உள்ள போய் பார்த்தா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்துலயும் அரிசி பருப்பு எல்லாம் நிறைஞ்சு இருக்கு அந்த இடத்துல. அவளுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. ஆனா அவளுக்கு தெரியறது இது சிவபெருமானுடைய ஒரு கருணை, ஒரு கிருபைதான் அப்படிங்கிறது அவளுக்கு நானா தெரியறது. உடனே என்ன பண்ணா, கிடுகிடுன்னு ஓடினா வீட்டுல இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பூஜையை பண்ணிட்டும் அங்க சிவபெருமானுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சாலாம். இதுதான் கிராட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அனதர் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. எது நல்லது நடந்தாலும் அது பகவானுடைய ஒரு கிருபை அப்படின்றத நம்ம பகவானுக்கு அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கறத நம்ம தெரிவிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்தாதான் ஹியூமிலிட்டின்னு சொல்லக்கூடிய வினயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்படும். இல்லைன்னா நானே சாதிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு தலைகணம் அப்படிங்கிறது வந்துரும் இல்லையா. அதனாலதான் நன்றி உணர்ச்சி அப்படின்றது, கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. இவளும் என்ன பண்ணா, கலையநாயனாருடைய மனைவி முதல்ல போய் பகவானுக்கு நன்றி செலுத்திட்டும் அந்த இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வச்சுட்டு நல்ல உணவா அன்னைக்கு சமைச்சாலாம். சமைச்சுட்டு முதல்ல என்ன பண்ணினாலாம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டும் சிவனடியார்களுக்கு எல்லாம் முதல்ல உணவு பரிமாறினாலாம். இதுவும் அனதர் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி இல்லையா. அன்னதானம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு சம்ஸ்காரத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சம்ஸ்கிருதி அப்படின்னு கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் சொல்றோம் இல்லையா, அதுல வேரூன்றி போயிருக்கக்கூடியது இந்த அன்னதானம் அப்படிங்கிறது. சோ முதல்ல சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு அளிச்சுட்டு தன்னுடைய கணவன் வந்த உடனே தானும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா இவர் தான் கோவில்ல உட்கார்ந்து இருக்காரு. கோவில்ல ரொம்ப அப்படியே கண்ணை மூடிட்டு அங்கேயே தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேக்குறது,
அதாவது பகவானுடைய ஒரு குரல் கேட்கறது, கலைய நாயனாரே நீங்க முதல்ல கிரகத்துக்கு போய் முதல்ல உங்களுக்கு சமைச்சு வச்சிருக்கக்கூடிய அன்னத்தெல்லாம் நன்னா சாப்பிட்டுட்டும் அதுக்கப்புறமா திரும்பி வந்து உங்களுடைய கைங்கரியத்தை நீங்க இங்க தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி குரல் கேட்கறது. உடனே இவரும் கிடுகிடுன்னு வீட்டுக்கு ஓடி வர, ஓடி வந்து பார்த்தா அங்க வந்து எல்லா எல்லா உணவும் சமைச்சு வச்சிருக்கிறத பாக்குறார். அப்போ கேட்கிறார், என்னமா நடந்தது அப்படின்னு கேட்டாக்கா, எல்லாமே சிவபெருமானுடைய ஒரு கிருபைதான் அப்படின்னு சொல்றாளாம் மனைவி. ரொம்ப சந்தோஷம். அப்போ சிவபெருமானும் அங்க அவருக்கு தரிசனம் கொடுத்து சொல்றார், உன்னுடைய பெருமை என்னன்னு காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஏழ்மை நிலைமையை கொடுத்தேன். இனிமே உங்களுக்கு இழந்து போன செல்வங்கள் எல்லாம் உனக்கு திருப்பி கிடைக்கட்டும். நீங்கள் சிவ பூஜையும் சிவ கைங்கரியமும் பண்ணிட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருங்கோ அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பகவானும் உமையவளும் மறைஞ்சுடுறா அந்த இடத்துல இருந்து. சோ இப்படி அவர் சிவ பூஜை பண்ணிட்டே இருக்காரா. அப்போ அவருக்கு திருப்பனந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு செய்தி வருது இந்த குங்குலிய கலைய நாயனாருக்கு. என்ன அப்படின்னா, அந்த திருப்பனந்தாள் அப்படிங்கிற கோவில்ல அந்த சிவலிங்கம் இருக்காரு இல்லையா, அவர் கொஞ்சம் அப்படி தலைய சாச்சண்டாப்புல இருக்காராம். ஏன் அப்படி சாச்சண்டாப்புல? சிவலிங்கம்னா அப்படி ஸ்ட்ரைட்டா தானே இருக்கணும், ஏன் சாச்சண்டாப்புல இருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு எளிமையான ஒரு பெண், அவள் வந்து ஒரு பூ மாலையை சமர்ப்பணம் பண்ணணும்னு வந்தாளாம் ஒரு நாளைக்கு இந்த திருப்பனந்தாள் சிவபெருமானுக்கு. அப்போ அந்த பெண் கிட்டேந்து அந்த மாலையை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைய குடிஞ்சு வாங்கிண்டாராம் அந்த சிவபெருமான், அந்த சிவலிங்கம். அதனால அவருடைய தலை கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அது கொஞ்சம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுத்து, அவருடைய தலை ஆனா அப்படி சாஞ்சாப்புலயே இருக்கு. அப்போ அந்த தேசத்தோட ராஜா என்ன பார்த்தார், எப்படியாவது இந்த சிவலிங்கத்தை நிமிர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளும் எடுக்கிறார். ஆனா என்ன பண்ணாலும் அந்த சிவலிங்கத்தை நிமிர்த்த முடியல. அப்போ அந்த செய்தி கலைய நாயனாருக்கு வந்து சேரறது. அவரும் அந்த ஊருக்கு கிளம்பி போறார். போயிட்டு இந்த சிவலிங்கம் அப்படின்னாலே, பெருமான் அப்படின்னாலே தலை நிமிர்ந்து இருக்க வேண்டாமா, உங்களை நான் எப்படியாவது நிமிர்த்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பக்தியால என்ன பண்ற, ஒரு மாலை கட்டிட்டு, பக்தியோட ஒரு மாலையை கட்டி அதுல ஒரு பக்கத்தை தன்னுடைய கழுத்துலயும் இன்னொரு பக்கத்தை அந்த சிவலிங்கத்துடைய மேலையும் போட்டுட்டு அதை நிமிர்த்தறதுக்காக அதை முயற்சி பண்ணும்போது இவருடைய பக்திக்கு ஒரு ஆட்பட்டு, ஒரு பக்திக்கு மகிழ்ந்து அவர் அந்த சிவபெருமான் தலையை நிமிர்த்தி நின்னாராம். அதனாலதான் அந்த மாதிரி ஒரு பக்தி, இவருடைய பக்தி அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக. இன்னொரு பெருமை என்ன இந்த கலைய நாயனாருக்கு அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா நம்ம 63 நாயன்மார்கள் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் அவரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இவாளெல்லாம் தான் நம்ம வந்து அவ்வளவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இருக்காரு இல்லையா, அவர்கள்லாம் இந்த திருக்கடையூருக்கு வரும்போது அந்த மகா பக்தர்களுக்கு ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு சேவை பண்ணினாராம் இந்த குங்குலிய கலைய நாயனார். அந்த பெருமையும் இவருக்கு உண்டு. திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் கைங்கரியம் பண்ண பெருமை இந்த கலைய நாயனாருக்கு உண்டு. அதுதான் இந்த குங்குலிய கலைய நாயனார் அப்படிங்கிறவருடைய ஒரு சரித்திரம். இரண்டாவது சரித்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சண்டேஸ்வர நாயனார். இப்ப நம்ம கோவிலுக்கு, சிவபெருமானுடைய கோவிலுக்கு எல்லாம் போகும்போது நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, சண்டிகேஸ்வரர் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சண்டேஸ்வரருடைய ஒரு சந்நிதி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். சிவனுடைய கோவில், சிவபெருமான் கோவில் எல்லா இடத்துலயுமே இருக்கும். அவருடைய சரித்திரம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோழ நாட்டுல தேஞ்சலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல விசார சர்மன் அப்படின்ற ஒரு இயற்பெயரோட இவர் வந்து அவதரித்தார். இவர் இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தையா, ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கும் போதே எல்லா ஞானமும் இவருக்கு இருக்கு. ஏன்னா பகவானாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. அதனால 5 வயசுலயே புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் நன்னா கத்து தெரிஞ்சுட்டார். அதீதமான ஞானம் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுறா, ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளவு ஞானமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறா. இது ஏதோ பூர்வ ஜென்மத்துல இந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கிருபதான் அப்படின்னு நினைச்சுட்டாலாம் எல்லாருமே. அப்போ இந்த விசார சர்மன் வந்து ஒரு நாளைக்கு ரோட்ல அப்படி இந்த தெருவுல நடந்து போயிட்டே இருக்கார். அப்போ ஒரு மாடு மேய்க்கிறவர் இருப்பார் இல்லையா, ஒரு மாடு மேய்க்கிறவர் கொஞ்சம் மாடுகளை மேய்ச்சி எடுத்துட்டு திரும்பி கிரகத்துக்கு போயிட்டு இருக்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அதுல ஒரு மாடு என்ன பண்றது, அதுக்கு வந்து திடீர்னு என்னமோ ஓட ஆரம்பிச்சுடுத்து. அங்க அந்த வீதியில வந்து ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை விளையாடின்னு இருக்கு. அந்த குழந்தைய முற்றத்துக்காக போயிடுத்து அந்த மாடு. அப்போ இந்த மாடு மேய்ச்சின்னு இருக்காரு இல்லையா, அவர் பார்த்தாரு, ரொம்ப பயந்து போயிட்டார், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போறதுன்னு
அந்த மாட்டை பிடிச்சு அந்த மாட்டை அடிச்சு விட்டாரு அந்த மாடு மேய்க்கிறவர். அப்போ இந்த விசார சர்மன் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாரா, பசுமாட்டை அடிக்க கூடாதே, ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது அந்த மாட்டுல எல்லா தெய்வங்களும் குடியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பசுமாடு அப்படிங்கிறது. நம்மளுடைய சனாதன தர்மத்துல நம்ம அந்த பசுமாடுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை நம்ம கொடுத்திருக்கோம், கோமாதா அப்படின்னு இல்லையா. சோ விசார சர்மன் பார்த்தார், பசுமாட்டை அடிக்காதீங்கோ, இனிமே இந்த மாடுகளை நானே மேய்க்கிறேன், இனிமே இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம் குழந்தை. அப்போ அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறா, இந்த குழந்தையும் ரொம்ப நிறைய படிச்சிருக்கு, சோ அதுக்குரிய வேலையை பார்க்காம இது மாடு மேய்க்கிறேன்னு சொல்றதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா ஊர்ல. ஆனா விசார சர்மன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. மாடு மேய்க்கிறது, மாடை பாத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா ஈடுபட்டு அந்த மாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காராம். அந்த மாடுகளுக்கும் இந்த இந்த விசார சர்மன் மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தி. சோ டெய்லி இவர் அந்த காட்டுக்குள்ள ஒரு மாட்டெல்லாம் மேய்ச்சிட்டு போற. அப்போ அங்க போய் என்ன பண்ணிடுவாரு, இந்த மாடுகள்லாம் மேய்ச்சல் நிலத்துல போய் மேய்ஞ்சின்னு இருக்கும்போது விசார சர்மன் சிவபக்தர். அவர் என்ன பண்ணுவார், அங்க இருக்கக்கூடிய மண்ணாலேயே ஒரு சிவலிங்கத்தை பண்ணி காட்டுல இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் எடுத்துன்னு அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுவார் டெய்லி, தான் பண்ணி இருக்கக்கூடிய சிவலிங்கத்துல. சோ ஒரு நாளைக்கு பார்த்தார், இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணா நல்லா இருக்குமேன்னு தோணித்து அந்த குழந்தைக்கு. அப்போ பாலுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது பசுமாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பசுமாடுகள்லாம் தானே முன் பாலை சொரக்கிறதாம் பெருமானுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக. இந்த விசார சர்மனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாடு கொடுக்கக்கூடிய பாலெல்லாம் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ற. இப்போ இந்த மாடெல்லாம் திரும்பி போகும் இல்லையா, சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி போகும் இல்லையா. அப்போ மாட்டுக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுவார், டெய்லி மாடு வளர்க்கறதே பால் கறக்கிறதுக்கு தான் இல்லையா. பாலை கறக்கிறதுக்காக அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் மடியை பிடிச்ச உடனே அந்த மாடெல்லாம் உதைக்கிறது. ஏன்னா பாலெல்லாம் தான் கொடுத்து பாலெல்லாம் கறந்து கொடுத்து சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு. சோ அது கிட்ட பால் இல்ல. பாக்குறாரு அந்த மாட்டுக்காரர், என்னது இது, இந்த மாடெல்லாம் பால் கொடுக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு பார்த்தார். அப்புறமா இது அந்த மேய்ச்சலுக்கு போகும்போது என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சலுக்கு போகும்போது ஒரு நாளைக்கு என்ன பண்ற, அந்த குழந்தை பின்னாடி விசார சர்மன் பின்னாடியே இந்த மாடு மேய்க்கிற மாட்டுக்கு சொந்தக்காரரும் போய் போய் பார்த்தா இந்த மாடெல்லாம் பாலை கொடுக்கறது அவர் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இப்படி என்னடா இந்த மாதிரி இந்த பாலெல்லாம் எடுத்து இந்த குழந்தை யூஸ் பண்றதே அப்படின்னு சொல்லிட்டு விசார சர்மனுடைய அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். சோ விசார சர்மனோட அப்பா என்ன பண்றாரு, மறுநாளைக்கு மறைஞ்சு இருந்து பாக்குறாரு என்ன நடக்கிறதுன்னு. இந்த குழந்தை அந்த மாடு கிட்ட பானையெல்லாம் வச்சு மாடு பால் அப்படியே கறக்கிறது, அந்த பாலை வச்சுட்டு அபிஷேகம் பண்றது அந்த குழந்தை பண்றத பாக்குறாரு அவர் அப்பா. சோ விசார சர்மனுடைய அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இது புறத்தியாரோட மாட்டோட பாலெல்லாம் இந்த குழந்தை இப்படி பண்றதுன்னுட்டும் விசார சர்மனை போட்டு அடிச்சு விட்டார். அதே மாதிரி அதை விட முக்கியம் என்ன பண்ணிட்டாரு அவர் அப்படின்னா, அந்த பானைகள்ல பால் இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய காலால உதைச்சுட்டார். அந்த பாலெல்லாம் தட்டி விட்டுட்டார் கோபத்துல. அப்போ விசார சர்மன் பார்த்தார், என்ன அடிச்சது கூட பரவாயில்ல, ஆனா சிவ பூஜைக்காக வச்சிருந்த பாலெல்லாம் நீங்க தட்டி விட்டுட்டேலே அப்படின்னு விசார சர்மனுக்கு கொஞ்சம் ஒரு உத்வேகம் ஏற்பட்டு என்ன பண்ணிட்டார், மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு கோல் வச்சுட்டு இருப்பா இல்லையா, மாடு மேய்க்கிற கோல், அந்த கோலை கையில எடுத்து இதுவே மழுவா மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த அப்பா மேல தூக்கி போடும்போது அதுவே மழுவா மாறி எந்த காலால அந்த பாலெல்லாம் உதைச்சாலும் கால் வெட்டுப்பட்டு கீழே விழுந்துடுது. அப்ப சிவபெருமான் அங்க தரிசனம் கொடுத்து இந்த குழந்தையுடைய பக்தி எப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்ததுன்னா, அப்பான்னு கூட பார்க்காம அந்த தண்டனையை கொடுத்தாரு இல்லையா, அது மாதிரி அதுக்காக பகவானும் உமையவளும் அங்க தரிசனம் கொடுத்தாலாம். தரிசனம் கொடுத்துட்டு அந்த குழந்தை கிட்ட சொன்னாலாம், உன் பக்தியில நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், இனி சிவ பூஜைக்கு இருக்கக்கூடிய திரவியங்கள்னா இப்ப பாலு, பழம், புஷ்பம், பஞ்சாமிர்தம் எதெல்லாம் சிவ பூஜைக்காக வச்சிருக்காளோ அதை எல்லாத்தையும் காவல் காக்கிற பொறுப்பை நான் உனக்கு கொடுக்கிறேன். எந்த கோவிலா இருந்தாலும் சிவ பூஜைக்கு வச்சிருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாத்தையும் அழகா கண்காணிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அது சண்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், நாயன்மார்கள் வரிசையிலையும் உன்னை சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொன்னாராம். அன்னில இருந்துதான் சிவபெருமானுடைய கோவில்கள் எல்லாத்திலையும் இந்த சண்டேஸ்வர நாயனார் அங்கேயே வீற்றிருந்து
அந்த சிவ பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் காவல் காத்துன்னு இருக்கார். இங்க ரொம்ப முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த சண்டிகேஸ்வரருடைய சந்நிதிக்கு போயிட்டு இப்படி கை தட்டுறோம் இல்லையா, அது கை தட்டவே கூடாது. ஏன்னா சண்டேஸ்வரர் அப்படிங்கிறவர் நித்தியமே சதா சர்வ காலமும் சிவ தியானத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவனடியார், ஒரு நாயன்மார். அப்போ நம்ம கை தட்டி அவருடைய தியானத்தை நம்ம கலைக்க கூடாது. அவர்கிட்ட எதுக்காக அந்த பழக்கம் வந்திருக்கு அப்படின்னாக்கா, என் கையில ஒண்ணும் இல்ல, சிவனுடைய சொத்து, நான் எதையும் எடுத்துட்டு போல அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இப்படி போய் நம்ம தட்டக்கூடிய ஒரு இது வந்துடுத்து மரபு. ஆனா என்ன பண்ணணுமா அப்படின்னா, இந்த உள்ளங்கைகள் ரெண்டுத்தையும் சத்தம் வராம இப்படி தேய்ச்சுட்டு அவருடைய சந்நிதியில, நான் சிவன் சொத்து எதுவுமே எடுத்துக்கலப்பா, சிவபெருமானுடைய கிருபையை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு இந்த நாயன்மார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கறத நம்ம இவருடைய கதையில இருந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சிவபெருமான் சிவபெருமான் ஆகட்டும், பெருமாள் ஆகட்டும், யாருடைய பூஜைக்காக வச்சிருக்கக்கூடிய பொருட்களை ரொம்ப மரியாதையோட தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதும் நம்ம இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சண்டேஸ்வர நாயனாருடைய ஒரு அழகான ஒரு சரித்திரம். அடுத்தது நம்ம திருநாவுக்கரசர், அவருடைய சரித்திரம் பார்க்க போறோம். அப்பர் அப்படின்னு நம்ம சொல்வோம். அந்த நால்வர்ல திருநாவுக்கரசர் மிக முக்கியமானவர். அவருடைய கதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ இவர் மருள் நீக்கியார் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயரா இருந்தது. அப்போ அவருடைய அப்பா அம்மா 2 பேரும் இருக்கா. அந்த குழந்தைகள், அந்த அப்பா அம்மாவுக்கு 2 குழந்தைகள். இந்த மருள் நீக்கியார் அப்படிங்கிற ஒரு புள்ள, அதுக்கு முதல்ல அவருக்கு திலகவதியார் அப்படிங்கிறவள், அதுதான் முதல் குழந்தை. அந்த தம்பதிகளுக்கு திலகவதியார் முதல் குழந்தை, இந்த மருள் நீக்கியார் 2வது குழந்தை. சோ இந்த அக்காவும் தம்பியும் நித்தியமே சிவ பூஜை தான் பண்ணிட்டு இருப்பாளாம். அப்படிப்பட்ட சிவபக்தர்கள் அந்த குடும்பத்தினவர்கள் எல்லாருமே. என்ன ஆறுது, இந்த திலகவதியாருக்கு ஒரு உரிய வயது வந்த உடனே கலிப்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை மனம் முடிக்கலாம், அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்றா. அப்போ அந்த டைம்ல எல்லாம் ராஜாக்கள் தான் இருப்பா இல்லையா. இந்த கலிப்பகை அப்படிங்கிறவர் ஒரு ராஜா கிட்ட சேனாதிபதியா இருக்காரு அந்த இடத்துல. அப்ப நிறைய அந்த சண்டையெல்லாம் வரும் இல்லையா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை எல்லாமே ஏற்படும். சோ ஒரு தடவை என்ன ஆகுது, இந்த குழந்தை இவாளுக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திலகவதியாருக்கு கலிப்பகை அப்படிங்கிறவரை பார்த்து நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு போர் ஏற்படுறது, ஒரு பேட்டில், ஒரு சண்டை வருது 2 நாட்டுக்கு. அப்ப இந்த கலிப்பகை சேனாதிபதியா இருக்காரு இல்லையா, அவர் அந்த வாருக்கு போறார், அந்த சண்டைக்காக அவர் கிளம்பி போறார், கல்யாணத்துக்கு முன்னாடியே கிளம்பி போறார். அதுக்குள்ள என்ன ஆகுது, இந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா 2 பேரும் காலம் அடைஞ்சுடுறா. இந்த கலிப்பகை திரும்பி வரத்துக்குள்ளேயே அவ அப்பா அம்மா 2 பேரும் தவறி போயிடுறா. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களுக்கு ஒரு செய்தி வருது, கலிப்பகையும் தவறிட்டார், அந்த வார்லயே அவரும் வீர மரணம் அடைஞ்சுட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த மருள் நீக்கியாருக்கும் திலகவதியாருக்கும் சேரறது. திலகவதியார் யோசிச்சார், ஏற்கனவே நம்மள நிச்சயம் பண்ணியாச்சு, நம்ம கலிப்பகை தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணியாச்சு, அவரையே நம்ம கணவனா நம்ம வரிச்சுட்டோம், இனிமே நம்ம உயிரோட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை தவிர எனக்கு மனசுல யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உயிரை விட்டுடலாம் அப்படின்னு திலகவதியார் யோசிக்கும் போது, இந்த மருள் நீக்கியார் கால்ல விழற. திலகவதியார் கால்ல விழுந்துட்டு, அக்கா ஒன்னாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன், அம்மா அப்பாவும் போயாச்சு, இப்ப நீயும் போயிட்ட அப்படின்னா நான் எப்படி உயிரோட இருக்க முடியும், முதல்ல நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது அந்த வார்த்தை திலகவதியாருக்கு தாங்க முடியல. தம்பி இப்படி சொன்ன உடனே சோ திலகவதியார் சொல்ற, சரி உனக்காக நான் உயிரோட இருக்கேன், உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் அந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ரொம்ப யோசிக்கிறார், இந்த மருள் நீக்கியார் யோசிக்கிறார், நமக்கு மட்டும் ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, அப்பா அம்மா போயிட்டா, அக்காவுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருந்த மாப்பிள்ளையும் போயிட்டார், இப்படி மேல மேல கஷ்டங்கள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த எந்த ஒரு சமயம் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணினா நமக்கு ஒரு இது கிடைக்குமோ, ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு அவர் என்ன பண்றார், சமண மதத்தை தழுவிடுறார். சமண மதம் அப்படின்னா ஜெயினிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜெயினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமண மதத்துக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த நான் வயலன்ஸ், ஏன்னா ஜெயினிசம் அப்படின்னாலே நான் வயலன்ஸ் இஸ் த மெயின் டீச்சிங் இல்லையா, அதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய மனசை ஈர்க்கிறது. அதனால அந்த சமண மதத்தை தழுவிடுற இந்த மருள் நீக்கியார். ஆனா திலகவதியாருக்கு ரொம்ப வருத்தம், இப்படி சிவ
சிவபக்தனா இருந்து அந்த குழந்தைக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கோம், ஆனாலும் இப்படி மனதை மாத்திண்டு இப்படி வந்து இந்த சைவ சமயத்தை விட்டுட்டும் சமண மதத்துக்கு போயிட்டானே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார். ஆனா தினமும் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார், என் தம்பியை எப்படியாவது சைவ சமயத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார் திலகவதியார். அந்த திலகவதியார் என்ன பண்றார், திருவதிகை அப்படிங்கிற ஒரு சிவஸ்தலத்துல அந்த கோவில்ல தான் நித்தியம் அலகிடுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பெருக்கி துடைக்கிறது, அந்த பூ கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி கைங்கரியங்கள் எல்லாம் பண்றதையே தன்னுடைய லட்சியமா வச்சுட்டு இருக்க. இந்த திலகவதியாருடைய சரித்திரத்தில இருந்துதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உழவார பணி அப்படின்னு இந்த சிவபெருமானுடைய கோவில்கள் சிவஸ்தலங்கள் எல்லாத்தையும் நடக்கிறது இல்லையா, அப்பப்போ இந்த புல்லெல்லாம் எடுக்கிறது, வீட்ஸ் எல்லாம் எடுக்கிறது, கோவில் எல்லாம் சுத்தம் பண்றது, விளக்கெல்லாம் தேய்க்கிறது, இந்த மாதிரி பண்றதுலாம் தான் உழவார பணி. வி கோ அண்ட் சர்வ் அட் த டெம்பிளுக்கு கோவிலுக்கு போய் நம்ம வந்து ஒரு கைங்கரியம் பண்றது. அத வந்து இந்த திலகவதியாருடைய ஒரு சரித்திரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சோ இந்த திலகவதியார் அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டே இருக்கார் நித்தியம். அப்போ ஒரு நாளைக்கு இந்த திலகவதியாருடைய கனவுல சிவபெருமான் வந்து சொல்றார், நீ கவலைப்படாத, உன்னுடைய தம்பிய நானே தடுத்தாட்கொள்றேன், அவன் திரும்பி இந்த சைவ சமயத்துக்கு வரப்போறான், அவனுக்கு ஒரு வைத்த வலி அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை ஒரு 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 ரீசனை கொடுத்து அவனை திரும்பி இந்த சமயத்துக்கு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டும் அவர் மறைஞ்சு போறார் கனவுல. திலகவதியாரும் காத்துன்னு இருக்கார். இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னாக்கா, ஒரு அம்மா இருக்கா, ஒரு குழந்தை ரொம்ப விஷமம் பண்ணிட்டே இருக்கு, ஆனா ரொம்ப டேஞ்சரஸா விஷமம் பண்றது, அதாவது ரோட கிராஸ் பண்ணி ஓடுவேன் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவா, ஒரு தடவை 2 தடவை போகக்கூடாதுப்பா, கார் எல்லாம் பெயிண்ட் இருக்கு, அந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்பா சொல்லுவா. அது மறுபடியும் கையை விட்டுட்டு ஓடும்போது என்ன பண்ணுவா, ஒரு அடி வைப்பா இல்லையா, போகாத அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து, எதுக்காக கொடுக்குறா அப்படின்னாக்கா அந்த குழந்தையுடைய சேஃப்டிக்காக கொடுக்குறா இல்லையா. அதே மாதிரிதான் இங்கேயும் சிவபெருமான் பார்த்தார், சரி இப்போ ஒரு வைத்த வலி அப்படிங்கிற ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீராத ஒரு வைத்த வலியை கொடுத்துட்டார் இந்த மருள் நீக்கியாருக்கு. அப்போ அந்த சமண மதத்துல இருக்காரு இல்லையா, அந்த ஜெயினர்கள் எல்லாம் என்ன பண்றா, பல விதமான மந்திரங்கள் அதெல்லாத்தையும் அவர்களுடைய சமயத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தீர்த்தம் எல்லாம் கொடுக்கறா. அப்படியும் எப்படியுமே சரியாவே போகவே இல்லை. அப்போ இந்த ரொம்ப துடிக்கிறார் இந்த மருள் நீக்கியார். சோ தன்னுடைய அக்காவுக்கு செய்தி சொல்லி அனுப்புறார், இந்த மாதிரி நான் ரொம்ப வைத்த வலியால கஷ்டப்பட்டு இருக்கேன், நீதான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு. அப்போ திலகவதியார் சொல்றா, சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறார் அந்த திலகவதியார். அப்போ இந்த மருள் நீக்கியார் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திலகவதியார் இருக்கக்கூடிய அந்த திருவதிகை அப்படிங்கிற ஊருக்கு அப்படியே தவழ்ந்து வந்தாராம். ஏன்னா எழுந்து நடக்க கூட முடியல, அவ்வளவு வைத்த வலி அவருக்கு. அப்படி தவழ்ந்து வந்து சேரறார். திலகவதியார் ஒரு நாளைக்கு காலங்காத்தால எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு கோவிலுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக கிளம்பி போகும்போது பார்த்தா இந்த மருள் நீக்கியார் அப்படியே ரோட்ல அப்படியே அந்த வீதிகள்ல அப்படியே தவழ்ந்து வர்றது தெரியறது. ஓடி போனார், தன்னுடைய தம்பியை பிடிச்சு தூக்கி நிறுத்திட்டு உடனே கிரகத்துக்கு கூட்டின்னு வந்துட்டு தான் வழிபடக்கூடிய சிவபெருமான வேண்டிண்டு அவருடைய நெத்தியில முதல்ல திருநீரு அப்படின்னு சொல்லக்கூடிய விபூதியை இட்டு விட்டுட்டும் அவருடைய வாயிலையும் கொஞ்சம் அந்த விபூதியை போட்டாராம். திலகவதியார் அப்படி பண்ணின உடனே அந்த கணப்பொழுதுல அந்த வைத்த வலி மறைஞ்சு போயிடுறது. அந்த திருவதிகையில வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் அந்த இடத்துலதான் முதல்ல கூற்றாயினவாறு விளக்ககிலீர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தேவாரம் அடி, அந்த அடி எடுத்து பாடுறாரு அந்த இடத்துல நம்ம மருள் நீக்கியார். அப்போ சிவபெருமான் அந்த இடத்துல ரொம்ப மனசு மகிழ்ந்து போய், நீ நாவுக்கே அரசன், அதனால இன்று முதல் உனக்கு பெயர் வந்து திருநாவுக்கரசன் அப்படின்னு ஆகட்டும் அப்படின்னு. அப்பதான் மருள் நீக்கியார் அப்படிங்கிற பெயர் மாறி திருநாவுக்கரசர் அப்படிங்கிற ஒரு பெயர். இது வந்து என்ன கிரேட்னஸ் அப்படின்னா, சிவபெருமானே கொடுத்த ஒரு திருநாமம் தான் இந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது. அப்படி நிறைய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் நிறைய பதிகங்கள்லாம் பாடிண்டே இருக்கார். ஆனா இந்த ஜைனர்கள் இருக்கா இல்லையா, அந்த ஜைனர்களுக்கு விஷயம் தெரியறது, இந்த மாதிரி மருள் நீக்கியாருக்கு ஏற்பட்ட வைத்த வலி அப்படிங்கிறது சரியா போயிடுத்து, அவர் சைவ சமயத்துக்கு போயிட்டார் அப்படிங்கறத கேள்விப்பட்ட உடனே அந்த ஜைனர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம், ஒரு பயம் ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த மருள் நீக்கியார் ஜைன மதத்துல இருந்த வரைக்கும் he was very great in debate. அதனால வந்து இந்த ஜைன மதத்தோட பிரின்சிபிள்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் சொல்லி பிரச்சாரம் பண்ணி டிபேட்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்றதுல he was an expert. இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர்
திடீர்னு சைவ சமயத்துக்கு மாறிட்டார் அப்படின்னா அந்த ஜெயின மதத்துல இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ் எல்லாம் போயிடுவாளோ, ஜெயின மதத்தை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டுடுதோ. உடனே என்ன பண்ணாலும் ராஜா கிட்ட போய் சொன்னான். அந்த ஊர் ராஜாவும் ஹி வாஸ் ஆல்சோ ஃபாலோயர் ஆஃப் ஜெயினிசம். சோ அந்த ராஜா கிட்ட போயிட்டு எப்படியாவது இந்த மருள் நீக்கியார் இருந்தார் இல்லையா, அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும், ஏன்னா அவர் சைவ சமயத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா என்ன பண்றான், அந்த அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்துல ஒரு கல்லை கட்டி அவரை கடல்ல தூக்கி போட்டுடுறான். ஆனா அசரலையாம் திருநாவுக்கரசர் அப்ப ஒரு அழகான ஒரு பதிகம் பாடுறார், நமச்சிவாய பதிகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாய அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சரம் இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிகங்கள் பாடுறார். அப்போ அந்த பகவான் மனசு மகிழ்ந்து அந்த பதிகங்களாம் கேட்டுட்டும் அவரை பத்திரமா கரையில கொண்டு வந்து சேர்த்துட்டாராம் சிவபெருமானே. அதுக்கப்புறமா விஷம் கொடுக்கிறான் அந்த ராஜா. விஷம் என்ன, நம்ம சிவபெருமானே பார்த்தோம்னா அவருக்கு பேரே நீலகண்டன் இல்லையா. அந்த ஹாலஹால விஷயத்த பானம் பண்ணி தொண்டையில தேக்கி வச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய பக்தனை விஷத்துக்கு ஆட்பட்ட விட்டுருவாரா? விஷம் கொடுத்த போதும் சிவபெருமானை காப்பாத்துறார் திருநாவுக்கரசரை. அதுக்கப்புறம் பாக்குறா அந்த சுண்ணாம்பு கால்வாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த லைம் கில்ன் அதுல போட்டு இவரை அடைச்சு விடுறா. சரி, அது அந்த அவன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அவனையும் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே எரிஞ்சுடுவார் இவர் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த அவன்ல போட்டு விடுறா. ஆனா இவர் என்ன பண்றார், மாசில் வீணையும் மாலை மதியமுன்ற அந்த பாசுரங்கள் அந்த பதிகங்களை பாடி அந்த நெருப்புல 7 நாளைக்கு அப்புறமா அதை திறந்து பார்த்தா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல திருநாவுக்கரசர் சிவபெருமானை குறிச்சு பாடிட்டு அங்கேயே இருக்கார். சோ அந்த ஜைனர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஏமாற்றம் ஆயிடுறது. அந்த ராஜாவுக்கும் ஒரு படிப்பினை ஏற்படுறது, இவர் எப்பேற்பட்ட ஒரு சிவபக்தர் அப்படின்னுட்டும். அதுக்கப்புறம் நிறைய சிவஸ்தலங்களுக்கு போய் நிறைய பதிகங்கள் எல்லாம் பாடுறார். ரொம்ப வயசாயிடுறது, ரொம்ப தள்ளாமை ஏற்படுறது. கைலையில போய் அந்த கைலாஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க போய் சிவபெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னு போகும்போது வயது முதிர்ச்சி ஏற்பட்டதுனால ரொம்ப வீக்கா இருக்கு, நடக்க முடியல. அப்போ கதர்றார், உன்னை என்னால தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு கதரும் போது ரிஷபாரூடனா சிவபெருமானும் அம்பாளும் அந்த இடத்துல அவருக்கு தரிசனம் கொடுத்து அவருக்கு ஒரு அருள் புரிஞ்சு அவரை தன்கிட்ட சேர்த்துண்டார் அப்படிங்கிறதுதான் இந்த திருநாவுக்கரசர். இன்னும் நிறைய இருக்கு அவருடைய சரித்திரத்துல. பட் நம்ம ஒரு ஜிஸ்டா ஒரு சம்மரி மாதிரி நம்ம இவருடைய கதையை நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகக்கூடியது காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறவருடைய ஒரு சரித்திரம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த காரைக்கால் அம்மையார் அப்படின்றவர் அவருக்கு இன்னொரு பேர் பேயர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது நம்ம இப்ப கதையை பாக்கறச்சே தெரியும். இவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது புனிதவதி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அவருடைய அப்பா வணிகர், பிசினஸ் மேன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேன். அவர் தனதத்தன் அப்படின்னு பேரு. ஆனா ரொம்ப சிவபக்தியோட இருக்கக்கூடிய குடும்பம். அவர்கள் நித்தியமே சிவபூஜை பண்ணிட்டு அப்படி ஒரு பக்தியோட இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். சோ இந்த புனிதவதியாருக்கு தக்க காலம் வந்த உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து பரமதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அப்போ இந்த புனிதவதியோடைய அப்பா இருக்காரு இல்லையா, பொண்ணை பிரியறதுக்கு, கல்யாணம் ஆனா பொண்ணு பிரிஞ்சு போயிடுவா, ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போனோம் இல்லையா. ஆனா அந்த அப்பாவுக்கு மனசே இல்ல பொண்ணை தனியா அனுப்புறதுக்கு. என்ன பண்ணினாரா, தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு வாங்கி கொடுத்து அங்கேயே இந்த பரமதத்தனும் ஒரு வியாபாரம் நடத்துறதுக்கு ஒரு கடையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இங்கேயே இருக்கட்டும் குழந்தை அப்படின்னு பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்காரு குழந்தைய. அப்ப நித்தியம் என்ன ஆகும், இந்த பரமதத்தன் தன்னுடைய வியாபாரத்துக்காக கிளம்பி போனதுக்கு அப்புறம் புனிதவதியார் தன்னுடைய சிவபூஜை எல்லாம் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அப்படிதான் நித்தியமே அதுதான் நடந்துட்டு இருக்கு அவருடைய இடத்துல. அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, இந்த பரமதத்தனுடைய ஒரு கடைக்கு ஒரு வியாபாரி வரார். அவர் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், இந்த ஒரு மாம்பழம் அங்க ரொம்ப ஃபேமஸ், இந்த மாம்பழம் அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லிட்டு 2 மாம்பழத்தை கொண்டு அந்த பரமதத்தனுடைய கடையில கொண்டு பரமதத்தன் கிட்ட கொடுக்குறார். பரமதத்தன் பார்த்தார், சரி மத்தியானம் நம்ம சாப்பிட போகும்போது இதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடையில வேலை பார்க்கிற ஒரு பையனை கூப்பிட்டு இந்த பழத்தை கொண்டு புனிதவதியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனும் கிடுகிடுன்னு ஓடி புனிதவதியார்கிட்ட இந்த பழத்தை கொடுத்தார். அவரும் வீட்டு வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பழத்தை வாங்கி கிச்சன் உள்ள வச்சுட்டு தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கார்.
பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, பகவானே சிவபெருமானே சிவனடியாருடைய ஒரு ரூபத்துல அங்க வந்து ஒரு எனக்கு பிக்ஷை கொடுங்கோ அப்படின்னு கேக்குறார். அப்போ புனிதவத்தியார் உள்ள போய் பாக்குறா, அவ வெறும் சாதம் மட்டும்தான் சமைச்சு வச்சிருக்கா. ஏன்னா இன்னும் ஒன்னும் பண்ண ஆரம்பிக்கல. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சிவபூஜையை முடிச்சுட்டும் வீட்டு வேலைகள் எல்லாம் பண்ணிட்டும் அதுக்கப்புறமா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னம் மட்டும்தான் பண்ணிருக்கா, ரைஸ் மட்டும்தான் குக் பண்ணிருக்கா. இன்னும் குழம்பு ரசம் எதுவுமே பண்ணல. அவ பார்த்தா சரி தயிர் இருக்கு, இவரோ பிக்ஷைக்கு வந்துட்டார், பெரியவரா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அந்த சாதத்துல தயிர் மட்டும் போட்டு பிசிஞ்சு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல. இந்த ஹஸ்பண்ட் வந்து 2 மாம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்காரு இல்லையா, ஒரு மாம்பழத்தை நறுக்கி அந்த தட்டுல வச்சு அந்த சிவனடியார் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அவரும் நல்லா சந்தோஷமா அதை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டார். போன உடனே இந்த பரமதத்தன் மத்தியானம் சாப்பிட வர்றார். இவர் புனிதவதி நன்னா சமைச்சு வச்சிருக்கா, அவரும் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துட்டார். இலையில எல்லாத்தையும் பரிமாறியாச்சு. அப்போ மீதி இருக்கு இல்லையா ஒரு மாம்பழம், அதையும் அவருக்கு நறுக்கி அந்த இலையில போட்டிருக்கா. அப்போ இந்த பரமதத்தன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிடும் போது, புனிதவதி இந்த பழம் ரொம்ப 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 டேஸ்டா இருக்கு, அந்த இன்னொரு பழம் கொடுத்தேனே, 2 பழம் கொடுத்தேனே, அந்த பழத்தையும் எனக்கு எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்னு கேட்டோடனே புனிதவதிக்கு பக்குன்னு ஆயிடுத்து. அந்த பழத்தை தான் சிவனடியார்கிட்ட கொடுத்துட்டா இல்லையா. உடனே ஓடினா உள்ள. அவள் எங்க அந்த தன்னுடைய சிவபெருமான் கிட்ட ஓடி, இது என்ன இப்படி ஒரு சோதனை வந்துடுத்து, அவருடைய பர்மிஷன் இல்லாம நான் அந்த பழத்தை எடுத்து சிவனடியார் கிட்ட கொடுத்துட்டேன், இப்போ நீங்க தான் என்னை காப்பாத்தணும், இன்னொரு பழம் எனக்கு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான், ஏன்னா இவள் ரொம்ப பெரிய பக்தை இல்லையா, அதனால சிவபெருமான் அனுகிரகம் பண்ணி ஒரு பழத்தை கொடுக்குற. அந்த பழத்தை எடுத்துன்னு வந்தா நறுக்கினா மறுபடியும் கொண்டு போய் பரமதத்தனுடைய இலையில போட்டுட்டா அந்த பரமதத்தன் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறார். இது நான் கொடுத்த பழம் மாதிரியே இல்லையே, இது ஏதோ அவுட் ஆஃப் த வேர்ல்டா இருக்கு, இது இந்த மாதிரி ஒரு பழம் நான் டேஸ்ட் பண்ணினதே கிடையாது, இது யார் கொடுத்தா சொல்லு, இது நான் கொடுத்த பழம் இல்ல கண்டிப்பா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே புனிதவத்தியார் உண்மையை ஒத்துண்டா. இந்த மாதிரி என்னுடைய சிவபெருமான் கொடுத்த பழம் இது அப்படின்னு உடனே பரமதத்தனால நம்ப முடியல. சிவபெருமானாவது சிவலிங்கத்துல இருந்து உனக்கு பழம் கொடுக்கறதாவது அப்படின்னுட்டு என்ன பண்றாரு, அப்படின்னா போய் இன்னொரு பழம் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றார் அந்த பரமதத்தன். உடனே புனிதவத்தியார் என்ன பண்றா, மறுபடியும் ஓடுறா, மறுபடியும் சிவபெருமான் கிட்ட போய் எனக்கு இன்னொரு பழம் கொடுங்க அப்படின்னு உடனே மறுபடியும் ஒரு பழத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு கொண்டு வந்து இந்த பரமதத்தன் கொடுத்த உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம். அந்த பழத்தை வாங்கிட்டார், வாயில இப்படி சாப்பிடலாம்னு கொண்டு போகும்போது அந்த பழம் மறைஞ்சு போயிடுது. இது என்னடா இது, ஒரே மாயா வித்தையா இருக்கு, இவள் வந்து சாதாரண பெண் இல்ல, இவள் வந்து ஏதோ தெய்வ அனுகிரகத்தோட இருக்கக்கூடிய ஒரு தெய்வ அம்சத்தோட இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்றார், வீட்டை விட்டு கிளம்பி அன்னைக்கு வெளியில போயிடுறார். வீட்டுல இருந்து கிளம்பி வெளியில போயிட்டார், வியாபாரத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய தினங்கள்ல அவளோட முகம் கொடுத்து பேசல, அவளை பார்த்தாலே பயந்து பயந்து ஒதுங்கி போறார். ஒரு நாளைக்கு பரமதத்தன் வந்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். 1 வருஷம் ஆறுது, 2 வருஷம் ஆறுது. புனிதவத்தியாரும் சிவபெருமான் கிட்ட டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, எப்படியாவது என்னுடைய கணவன் நல்லபடியா வியாபாரத்தை முடிச்சுட்டு பத்திரமா திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ என்ன ஆறுது, இந்த ஊர்க்காரர் ஒருத்தர் இந்த பரமதத்த ஒரு ஊருக்கு வியாபாரம் பண்றதுக்காக போயிருக்கார், வேற ஒரு வியாபாரி. அப்போ அவர் அங்க என்ன பண்றார், பரமதத்தன் வேற ஒரு மனைவி வேற குழந்தைகளோட இருக்கிறத ஊருக்கு திரும்பி வந்து இந்த புனிதவத்தியார் கிட்ட, இந்த மாதிரி உன்னுடைய கணவன் உன்னுடைய ஹஸ்பண்ட பார்த்தேன் நானு, அவர் வேற குடும்பம் அமைச்சுட்டு வேற ஊர்ல இருக்காருமா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அந்த இடத்துல புனிதவத்தியார் கிட்ட சொன்ன உடனே புனிதவத்தியாரும் அந்த ஊருக்கு போறா. ஊருக்கு போய் பாக்குறா என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ பரமதத்தன் சொல்ற, நீ வந்து பகவானுடைய அம்சமா இருக்க, என்னால உன்னோட குடும்பம் நடத்த முடியாது, அதனாலதான் நான் வேற ஊருக்கு வந்துட்டேன், வேற மனைவியை கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தை நான் அமைச்சுட்டுட்டேன் அப்படின்னு. உடனே புனிதவத்தியார் பார்த்தா, தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பி வந்தா, என்னுடைய ஹஸ்பண்டோட என்னால வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடியல, சிவபெருமானே இனிமே என்னுடைய கைங்கரியம் எல்லாம் உனக்கேதான் நான் அர்ப்பணம் பண்ணுவேன், அதனால இன்னும் இந்த அழகு இந்த உடம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு ஒரு பேய் வடிவத்தை நீ எனக்கு கொடுத்துடு. ஏன்னா அந்த யங்கர் ஏஜ்ல இருக்கும் அப்படின்னாக்கா there will be many distractions இல்லையா, எனக்கு அதனால எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம், இனிமே உனக்கே ஆட்பட்டு உன்னுடைய திருவடிகளுக்கே நான் வந்து கைங்கரியம் பண்ணணும், என்னுடைய இந்த ரூபத்தை எடுத்துட்டு எனக்கு ஒரு பேய் வடிவத்தை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண உடனே அவ உடம்புல இருக்கக்கூடிய அந்த தசைகள் அழகு எல்லாம் மாறி அவளுக்கு ஒரு எலும்பு கூடான ஒரு மேனி, ஒரு திவ்ய மேனி கிடைக்கிறது அவளுக்கு. அந்த புனிதவத்தியாரும் எல்லா சிவஸ்தலங்களுக்கும் அப்படியே போய் சிவபெருமான எல்லா இடத்துலயும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டே வரா.
அப்போ கைலைக்கு போய் கைலைநாதனை பிரார்த்தனை பண்ணணும்னு அவரை அவரை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும்ன்றதுக்காக அந்த கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைலைக்கு வராளாம். ஆஹா, பகவான் குடியிருக்கக்கூடிய இந்த கைலாச மலையில நம்மளுடைய கால் படலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாலேயே நடந்து வராளாம். அப்போ சிவபெருமான் கிட்ட உமையவள் கேட்கிறா, இது யாரு ஒரு எலும்பு கூடு வருது, அதுவும் தலையால நடந்து வருதே அப்படின்னு கேட்கும்போது, இவள்தான் நம்மளுடைய அன்னை, நம்ம அம்மா இது அப்படின்னு சிவபெருமான் அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாலாம் இந்த உத்தவதியார் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு. அங்க இருந்துதான் காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறதும் வந்தது. இவள் தான் நம்மளுடைய அன்னை, அம்மா நமக்கு அப்படின்னு சொன்னதுனால திருவால அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் சிவபெருமான். அப்ப கேக்குறாரு, உனக்கு ஏதாவது வரம் கொடுக்குறேன், என்ன வேணும்னு கேளு அப்படின்னோடனே, உன்னுடைய சிவ தாண்டவத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னோடனே, திருவாலங்காடு அப்படிங்கிற இடத்துல, அப்படிங்கிற ஸ்தலத்துல எம்பெருமானுடைய ஒரு அந்த திரு நடனத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிருபைய சிவபெருமான் இந்த காரைக்கால் அம்மையாருக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறதுதான் இந்த காரைக்கால் அம்மையாருடைய ஒரு திவ்ய சரித்திரம். அடுத்தது லாஸ்டா பார்க்க போறது அப்போதி அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயன்மாருடைய ஒரு சரித்திரம். இந்த அப்போதி அடிகள் அப்படிங்கிறவர் திங்களூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவதாரம் பண்ணினவர். எப்பயுமே சிவபக்தர், சிவபெருமான் கிட்ட அதீதமான பக்தியோட இருக்கக்கூடியவர். தன்னுடைய மனைவி குழந்தைகளோட சேர்ந்து சிவபக்தி பண்ணிட்டு இருக்க. அவர் என்ன பண்ணார், அவருக்கு எப்படி சிவபெருமான் கிட்ட ஒரு பக்தியோ அதே மாதிரி திருநாவுக்கரசர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த திருநாவுக்கரசர் கிட்ட அப்படி ஒரு அப்பேற்பட்ட ஒரு பக்தி அவருக்கு. அதனால இவர் இந்த அப்போதி அடிகள் நிறைய சத்திரங்கள் எல்லாம் கட்டியிருக்கார். அதே மாதிரி தண்ணீர் பந்தல்லாம் வச்சிருக்கார். எல்லாத்துக்கும் என்ன பண்றார், திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பேரே கொடுத்திருக்கார். திருநாவுக்கரசர் சத்திரம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஊர் முழுக்க எல்லா இடத்துலயும் எங்க திரும்பினாலும் திருநாவுக்கரசருடைய பேர் தான் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, நிஜமாவே திருநாவுக்கரசர் அந்த இடத்துக்கு வர, அந்த கிராமத்துக்கு வர, திங்களூருக்கு வர. அப்போ எல்லா இடத்துலயும் பார்த்தா நம்மளுடைய பேராவே இருக்கே, இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா, இது எல்லாமே அப்போதி அடிகள் கட்டினது, அவர்தான் இப்படி பேர் வச்சிருக்காரு அப்படின்னு. அவருடைய கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு திருநாவுக்கரசர் கேட்கிறார். அப்போ கிராமத்துல இருக்கிறவாள்லாம் சொல்ற, திருநாவுக்கரசர் இல்லம்னு போட்டிருக்கோம், அங்க போய் பாருங்கோ, அதுதான் அவருடைய இல்லம், அவருடைய கிரகம் அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசரும் தேடிண்டு அப்போதி அடிகளுடைய கிரகத்துக்கு சேர்றார். அப்போ அவர்கள் ரெண்டு பேரும் மனைவியும் அவருமா அப்போதி அடிகள் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். அங்க திருநாவுக்கரசர் வந்த உடனே, இது வரைக்கும் திருநாவுக்கரசரை அப்போதி அடிகள் பார்த்ததில்லை. பார்க்காமையே அப்படி ஒரு பக்தி, அவரையே தன்னுடைய குருவா நினைச்சுட்டு இருக்கார் இந்த அப்போதி அடிகள். சோ இதுதான் திருநாவுக்கரசர்னு தெரியாது அவருக்கு. சோ திருநாவுக்கரசர் அங்க வந்துட்டு கேட்கிறார், நீங்க இவ்வளவு தர்ம காரியங்கள்லாம் பண்ணிருக்கேன், சத்திரம், தண்ணீர் பந்தல் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா அது யாரோட பெயர்லயும் நடத்தின்னு இருக்கேளே அப்படின்னு உடனே அந்த அப்போதி அடிகளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது, கொஞ்சம் கோபம் வந்துடுறது. யாரோன்னு சொல்லிட்டாரே, இப்படி பார்த்தா என்னமோ விபூதி எல்லாம் இட்டு இருக்கேள், சிவனடியார் ஆட்டமா இருக்கேள், உங்களுக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா? திருநாவுக்கரசர் சிவபெருமானே அவருக்கு திருநாவுக்கரசர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கார், அவரை போய் உங்களுக்கு தெரியாதா? அவர்தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார் அந்த அப்போதி அடிகள். அப்போ திருநாவுக்கரசர் சொல்றார், நீ சொல்ற திருநாவுக்கரசர் நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த அப்போதி அடிகளுக்கும் மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. உடனே நீங்க இன்னைக்கு எங்களுடைய இல்லத்துல நீங்க உணவருந்தனம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அவரும் சொல்ற, திருநாவுக்கரசரும் சரி, நான் கோவிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வரேன், நீங்க அதுக்குள்ள சமைச்சு வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் கிளம்பி போறார். அப்போ அப்போதி அடிகளும் அவருடைய மனைவியும் ரொம்ப மகிழ்ச்சியோட பலவிதமான உணவுகளை அவருக்காக சமைச்சு வைக்கிறார். அப்ப அவருடைய மூத்த பிள்ளை அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு, நீ போய் வாழை இலை, தோட்டத்துல வாழை இலை இருக்கு, அந்த தோட்டத்துல இருக்க வாழை இலைய பறிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தையும் போறது. அங்க என்ன ஆகுது, அந்த வாழை மரத்துல ஒரு பாம்பு இருக்கு. அந்த குழந்தை அதை கவனிக்கல, அந்த பாம்பு அந்த குழந்தைய கடிச்சு உடனே விஷம் ஏற ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஒரு சிவபக்தினா, இந்த இலைய கொண்டு போய் எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த இலைய எடுத்துட்டு ஓடி வரான். ஓடி அம்மா கிட்ட அந்த இலைய குடுத்துட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். அந்த அம்மா கிட்ட பார்த்தாதான் தெரியுது, அப்படியே உடம்பெல்லாம் நீளம் பாரிச்சுடுத்து, ஆஹா பாம்பு கடிச்சுடுத்தே, இந்த குழந்தை இறந்து போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரையும் அப்போதி அடிகளையும் கூப்பிட்டு சொல்றா. அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றா, சரி இது இப்போதைக்கு நம்ம உள்ள வச்சுடலாம், இந்த குழந்தைய கொண்டு போய் உள்ள வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையில கொண்டு போய், ஒரு ரூம்ல கொண்டு போய் அந்த குழந்தைய கடத்திட்டும் மறுபடியும் அந்த அப்பர் திருநாவுக்கரசர் வந்த உடனே அவரை முறைப்படி அவரை வரவேற்று அவரை நீங்க சாப்பிட வாங்குவோம்னு கூப்பிடுறா. அப்போ அந்த திருநாவுக்கரசர் சொல்றார், உங்களுடைய புள்ள இருந்தானே இங்க பெரிய புள்ள, அவனையும் கூப்பிடுங்கோ, என்னோட உட்காந்து சாப்பிடட்டும்
அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப வருத்தப்படுறா இந்த அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியும் கைய பிசைஞ்சுட்டே நிக்கிறா. அப்போ அப்பர் திருநாவுக்கரசர் பார்த்தார், என்ன நடந்தது சொல்லுங்கோ அப்படின்ன உடனே அவர்கள் அந்த உண்மையை சொல்றா. இந்த மாதிரி பையன் வந்து வாழை இலை எடுக்க போனா அங்க பாம்பு கடிச்சுடுது போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசருக்கு மனசு பொறுக்கல. அந்த குழந்தைய தூக்கிண்டார் கையில, எடுத்துட்டு நேர கிடுகிடுன்னு நடந்து கோவில்ல சிவபெருமானுடைய சந்நிதிக்கு போய் இந்த ஒரு பதிகத்தை பாடி இந்த குழந்தைய நீதான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பதிகங்கள் பாடுறா. அப்போ 10 பதிகங்கள் பாடும்போது அந்த பாம்பு, எந்த பாம்பு இந்த குழந்தைய கடிச்சதோ அதே பாம்பு வந்து அந்த குழந்தையோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷத்தை உறிஞ்சி எடுத்துட்டு போயிடுத்து இந்த குழந்தையும் கண் முழிச்சு எழுந்துடுத்தாம் சிவபெருமானுடைய ஒரு கிருபையால. அப்போ அப்பூதி அடிகள், அந்த அவருடைய மனைவி திருநாவுக்கரசர் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பர் வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு மறுபடியும் அப்பூதி அடிகளுடைய கிரகத்துக்கு வந்தார். ரொம்ப நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த அப்பூதி அடிகளுடைய கிரகத்திலேயே இருந்து அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிருபை பண்ணிட்டும் திருப்புகலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அவர் கிளம்பி போனார். ஆனா இந்த அப்பூதி அடிகளுக்கோ திருநாவுக்கரசரை பிரியறதுக்கு மனசே இல்லை. எப்பயுமே வாழ்நாள் முழுக்க அந்த திருநாவுக்கரசர் மேலேயே பக்தி பண்ணிண்டு அவரையே குருவா வரிச்சுண்டு அவருக்காகவே எல்லா கைங்கரியமும் பண்ணிண்டு கடைசியா அவரும் எம்பெருமானுடைய திருவடிகளை போய் அடைந்தார். அப்படிங்கிறதுதான் இந்த அப்பூதி அடிகளார் அப்படிங்கிறவருடைய ஒரு சரித்திரம். சோ இந்த 5 கதைகள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைகள் யாராவது கை தூக்கினா அவர்கள் சொல்லட்டும்.